இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. சாம், என்னடா விடுடா கீழே. வா நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். எதுக்கு சாம்? நீ கால் வலிக்குதுன்னு சொல்றல, வா நம்ம போயிட்டு வந்துடலாம். டேய், கால் வலிக்குதுன்னு தானடா சொன்னா, அதுக்கு எதுக்குடா ஹாஸ்பிடல்? அப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, தலைவலி ஏதாவது வந்தா ஹாஸ்பிடல் வரணும்னு. ஏய், அது தலைவலிக்கு. இப்ப நான் சொன்னது கால் வலி சாம். இல்ல ஷாலு, நம்ம எதுக்கோ ஒரு டைம் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாமே. எனக்கு ஒண்ணுமே இல்லடா. கால் வலிக்குதுன்னு சொன்னா காலையில அவ்வளவு நேரம் நடந்துட்டு இருந்தல, அதனால கால் வலிக்குது. டாக்டர் தான் நடக்க சொல்லிருக்காங்கலடா. மத்தபடி எனக்கு ஒண்ணுமே இல்லடா. இப்ப பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். அதுவும் நீ ரொம்பலாம் நடக்கல, ஒரே ஒரு டைம் தானே நடந்த. அதுக்கப்புறம் கால் வலிக்குதுன்னு அங்கேயும் உட்காந்துட்ட. அப்புறம் திரும்பி கால் வலிக்குதுன்னு சொல்ற. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு நீ நடந்தே. டாக்டர் தான் சொன்னாங்களோ கொஞ்சம் கொஞ்சமா தான் நடப்பாங்கன்னு. என்னால முடியல சாம், ரொம்ப தூரம்லாம் என்னால நடக்க முடியல. ஒரு 8 எடுத்து வச்சாலே கால் வலிக்க ஆரம்பிச்சிருது சாம். அதான் சொல்றேன், எனக்கு பயமா இருக்கு, நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். ஏய், ஒண்ணும் இல்லடா. நீ காலை முடிச்சா இப்படி தூக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் எல்லாம் வராது. அதனால கவலைப்படாத. அப்படி சொல்லல ஷாலு. பின்ன என்ன சாம், ஒரு வாரமா எங்க போனாலும் நீ தான் என்ன தூக்கிட்டு போற. அதனால இப்ப ஹாஸ்பிடல் போலான்னு சொல்றியா? உன்னை காலம் முழுவதும் நான் தூக்கிட்டு போவேன் ஷாலு. செய்வீங்க. அப்புறம் நான் எப்படி நடக்கிறது? ஷாலு, உனக்கு புரிய மாட்டேங்குதுடி. ஆஹா, இந்த டிஏபில இருந்து நீ என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறியே. நான் என்ன சாம் உன் பேச்சு கேட்கல. இப்ப ஹாஸ்பிடல் போலான்னு சொல்றேன், கேக்குறியா? டேய் சாம், ஒண்ணும் இல்லடா. நீ ஒரு வாரமா நடக்க கூட இல்ல, நடந்தாலே கால் வலிக்குதுன்னு சொல்ற. அதனாலதான் சொல்ற, போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரேட்டு காட்டிட்டு வந்துடலாமே. இப்பதான் நான் சொல்றேன்ல, டாக்டர் தான் சொன்னாங்கல்லடா நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம் என்ன சாம்? கொஞ்ச நாளுன்னு தானே சொன்னாரு, ஒரு வாரம்னு சொல்லல. ஐயோ சாம், கொஞ்ச நாள்னாலே கொஞ்ச நாள் ஆகும்டா. இப்ப என்ன, நான் நடக்கணுமாடா? அவ்வளவு அவசரமா சாம்? அவ்வளவு அவசரமெல்லாம் இல்ல, இருந்தாலும் நீயும் கொஞ்சம் நடக்கணும்ல. நடந்தாலே கால் வலிக்குதுன்னு சொல்ற, அதுதான் போய் பார்த்துட்டு வரலாங்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம், ஃப்ரீயா விடு. நான் நடப்பேன். அதுதான் கால் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கீழே வச்சுட்டு தானே இருக்கேன். நீதான் என்ன எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிற. நான் என்ன பண்ண முடியும்? வேலை பார்த்தா உனக்கும் கை கால்லாம் வலிக்கும்ல. அதுக்கு நீயே எவ்வளவு நாள் சாம் செய்வ? நீ அதுக்கப்புறம் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நான் தானே செய்யணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அஜய் வருவான், அஜய் செஞ்சு தருவான். நீங்க 2 பேருமே தான் என்ன பாத்துட்டு இருக்கீங்க. அவனும் என் கூடயே தான் இருக்கா, நீயும் என் கூடயே தான் இருக்க. போய் அவங்க வேலையை பார்க்கலாம்ல. நான் அவன்கிட்ட சொல்லி பொட்டிக்கு போக சொல்றேன், நீயும் போ சாம். எதுக்குடா எனக்காக எல்லாரும் கூடயே இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன் சாம். நீ என்ன பாத்துப்ப? ஐயோ, நான் எல்லாமே பாத்துக்கிறேன்டா. என்னாலயும் முடியும் சாம். எனக்கு எதுவுமே என்னால நடக்கவே முடியாத மாதிரி எல்லாரும் பண்றீங்களோன்னு தோணுது. சொல்ல அப்படியே தோணுது. அப்படி தோணி இருந்துச்சா சாரி, உன்னோட நல்லதுக்காக தான் நாங்க பார்த்தோம், மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஐயோ, சும்மா சொன்ன சாம், விடு சாம். எனக்கு தெரியும் நீ ஏன் நல்லதுக்கு தான் பாப்பேன்னு. விடு சாம். அதுக்காக இப்படியா? எனக்கு தெரியாதா நீ ஏன் நல்லதுக்காக தான் பாப்பேன்னு? சாரி எல்லாம் ஒண்ணும் வேணாம் சாம், சும்மா இதை சொல்லிட்டேன், விடு. இல்ல, நீ இவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்றனா கண்டிப்பா அதுவா தானே இருக்கும். உன் மனசுக்குள்ள அதானே நினைச்சிருப்ப. ஐயோ சாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் சாம். நீங்க 2 பேரும் என்னோட பாசத்துக்கும் என்னோட நல்லதுக்காக தானே செய்றீங்க. அதை போய் நான் தப்பா நினைப்பேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம், விடு. நான் நடந்துருவேன் சாம். என்னால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கால் எடுத்து வைக்க முடியுது சாம். அப்பப்ப கால் வலிக்குது. அதுவும் நீ கால் அமுத்தி விடுறதுல அப்பெல்லாம் சரியா போயிருது சாம். சாரி சாம், எனக்காக எல்லாத்தையும் நீங்க தான் செய்றீங்க. உங்களை இப்படி தப்பா சொல்லிட்டேன். சொல்லணும்னா இல்ல, நீங்க 2 பேரும் எனக்காகனே இருக்கீங்களா இங்க, அதனால தான் சொன்னேன். மத்தபடி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இல்ல சாம். சாரி சாம். அதெல்லாம் பரவாயில்ல சொல்லு, விடு. இப்ப நீ ஓகே தானே? இல்ல இப்போ கால் வலிக்குதானே, வேணா கால் அமுத்தி விட்டுட்டா? சாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாம். நீதான் முதலே கால் அமுத்தி விட்டல, இப்போ ஓகே தான்டா. நீதான் ஹாஸ்பிடல் போயே ஆகணும்னு நிக்கிறேன். நான் தான் வேணாங்கிறல. டாக்டர் தான் இன்னும் 2 டேஸ்ல செக்கப்புக்கு வர சொல்லிருக்காங்களா, அப்பவே பாத்துக்கலாம் சார். இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிட்டல, அதனால கால் வலிக்குது. மத்தபடி ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்னும் இல்ல, எனக்காக போய் சொல்லணும்னு சொல்றியா? நல்லா இருக்கு சாம். என் கால் வலியை வச்சுட்டு உங்களுக்காக போய் சொல்லுவேனா? கால் வலிக்கலடா, அதனால தான் சொல்றேன். நடந்தா வலிக்கதான் செய்யும், ஆனா நீ எங்க நடக்கிற? அது வந்து சாம், சரி விடு சாம். அத தூக்கிட்டு போக நீ இருக்கியே. இது நல்லா இருக்கே. என்ன சாம், தூக்கிட்டு போக மாட்டியா? என் ஷாலுவை தூக்கிட்டு போகாமலையா? அப்புறம் என்ன சாம், இப்ப நான் ஓகே தான். நீ கீழே இறக்கி விட, நான் பாத்துக்கிறேன். இல்ல எங்கேயாவது கார்டன் போலாமா? கார்டனா? இப்பயா சாம்?
சரி, அவ்வளவு தூரம்ல வேணா, இங்க வெளியில போய் உட்காருறியா கொஞ்ச நேரத்துக்கு? வெயில்ல உட்காரு, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும்ல. ஓகே சாம், அப்ப தூக்கிட்டு போ. அப்ப கூட மேடம் கொஞ்சம் நடக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. அது வந்து சாம், நான் நடந்தா கால் வலிக்கும் சாம். கால் வலிக்குதுன்னு உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னா அவ்வளவுதான், துடிச்சு போயிடுறீங்க. அப்ப நான் என்ன பண்றது? அதான் நீங்க இல்லாத போது நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன். இப்ப என்ன தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறியா? இல்லாத போது பிராக்டிஸ் எடுக்கிற, அதை எடுக்கிறேன்னு கீழே விழுந்துடாத. கையை கால வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும். இன்னைக்கு அஜய் அவ்வளவு சொல்லியும் நீ என்ன பண்ணிருக்க? தேவையில்லாத வேலை தானே நீ பண்ணிருக்க. சரி, நானும் எனக்கு எப்படி சாம் தெரியும் அங்க போனா நான் கீழே விழுந்துருவேன்னு? முதல்ல என்னதான் நடந்துச்சு? எப்படி நீ கீழே விழுந்த? தெரியல சாம், யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு சாம். பின்னாடி இருந்து யாராவது தள்ளி விட்டாங்களா? நீ எதையாவது காலை வச்சிருப்ப, தடுக்கி விட்டுருக்கோம். அப்படின்னு தான் நினைக்கிறேன் சாம். எனக்கு தெரியல, அஜய் அவ்வளவு சொன்னா பார்த்து பத்திரமா இருன்னு. அவ வெளியில தான் போவேன்னு சொன்னா, நான் சும்மா மாடிக்கு போலான்னு தான் போனேன். ஆனா எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது சாம். உங்க எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நல்லபடியா எந்திரிச்சு வந்தல, அதுவே போதும். ஆஹா, சப்போஸ் அப்படியே போயிருந்தா என்ன சாம் பண்ணிருப்ப? இந்த மாதிரி எல்லாம் பேச வேணாம் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? இல்ல, கேக்குறேன் சாம். இப்படி எல்லாம் பேசாத ஷாலு. சரி சரி, விடு விடு, நான் பேசல சாம், விடு சாம். ஓ நினைப்பு நெஞ்சுக்குழி வர இருக்கு, ஏ உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு. மனசுல ஒரு விதம் வலிதான், சுகமா சுகமா எனக்குள்ள ஒருக்குற ஒன்னு நீ நிஜமா நிஜமா. கண்ணே கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும். சாம், ஷாலு, உள்ளார வா அஜய். ஏ அஜய், உள்ளார தான் இருக்கே, உள்ளார வாடா. வர ஷாலு. என்ன சாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேஸ் ஏன் இவ்வளவு நல்லா இருக்கு? அத ஏன் கிட்ட கேக்குறா, நான் சொல்றேன். என்ன ஷாலு பண்ண? சாம திட்டுனியா? ஆஹா, உங்க சாம திட்டுறதா எங்க வேலை பாரு. அப்புறம் ஏன் சாம் இவ்வளவு நல்லா இருக்கா? கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டேன்டா. கால் வலிக்குதா? சாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் வாங்க. இதோ ஆரம்பிச்சிட்டானே. இப்பதான் இவனுக்கு சொல்லி புரிய வச்சேன், இப்ப அவனுக்கா? சாம், நீயே சொல்லி புரிய வை சாம். இவ்வளவு நேரம் என்கிட்ட வாய் அடிச்சிட்டு இருந்தாலே சொல்லு. அததான் அஜய் சொன்ன, ஹாஸ்பிட்டல் போலான்னு. வரவே மாட்டேங்கிறா. எனக்கு ஒண்ணும் இல்ல, நடந்தனால தான் கால் வலிங்கிறா. ஷாலு, சொன்னதை கேளு, மரியாதையா ஹாஸ்பிட்டல் வந்துரு. உனக்கும் வேற தனியா சொல்லணுமாடா? என்ன ஷாலு, கால் வலிக்குதுன்னு சொல்ற, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேணாமா? நடந்தனால கால் வெடிடா. இப்ப நான் ஓகே தான். சாம் காலை பிடிச்சு அமுத்தி விட்டான். கால் அமுத்தி விட்டுட்டு தான் இருந்தான். இப்போ நான் ஓகே தான்டா. இப்ப நான் நல்லாவே இருக்கேன்டா. நடந்தா கால் வலிக்க தான் செய்யும் அஜய். அதனாலதான் இனிமே நீங்க இருக்க முதல்ல நடக்க போறதே கிடையாதுடா. தனியா நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன். என்கிட்ட நீ நல்லா அடி வாங்குவ ஷாலு. ஏன்டா? நீ தனியா இருக்கும் போது இந்த நடக்கிறதோ ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான். திரும்பி கீழே விழுந்து கை கால் உடச்சுக்கலான் இருக்கியா? ஒரு டைம் கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறமா கீழே விழுந்துட்டே இருப்பனாடா. யாரா இருந்தாலும் அடிப்படதான் செய்யும். அது தெரியாம நடந்தது. அதுக்காக இவ்ளோ பாதுகாப்புலாம் பண்ணக்கூடாதுடா. அதுக்கு என்ன ஒரே ரூம்ல போட்டு பூட்டி தான் வைக்கணும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஷாலு. நாங்க இருக்கும் போது நடந்தா போதும். மற்றபடி தேவையில்லாத வேலை செய்யாம இருந்தாலே போதும் எங்களுக்கு. உனக்கு ஒண்ணுனா என்னாலையும் சாம்னாலையும் எல்லாம் தாங்க முடியாது. ஃப்ரெண்டா இருந்து என்னாலையும் தாங்க முடியாது. ஹஸ்பண்டா இருந்தா அவனாலையும் தாங்க முடியாது. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவனும் என்னோட ஃப்ரெண்ட் தான். மத்தபடி நீ அப்படியே சொல்லலாம். ஓ அப்படியா? இந்த வாய் மட்டும் குறையத பத்தியா அஜய்? அதான் பாரு சார், வாய் மட்டும் குறையாது சார். என்ன வாயின்னு பாரு அஜய். இந்த இதுலயும் வாய் ஜாஸ்தியா பேசுற. ஹலோ சாம், அஜய் வாயின்னு இருந்தா எல்லாரும் பேசுவாங்க. எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி பேசாம இருக்க முடியுமா? நீ நல்லா பேசு. மேடமுக்கு யாரு ரோஸ் கொடுத்தா? ரோசா எங்கடா? அப்படியே மேடம் நடிக்காதீங்க, கையில என்ன வச்சிருக்கீங்க? இதுவா ரோஸ்டா? தெரியலையா? என்ன அஜய், கண்ணாடி வாங்கி போடு அஜய். ஏமா ரோஸ்ன்னு தெரியுதுமா? யாரு கொடுத்தது? யாரெல்லாம் கொடுக்கல, நானே போய் பறிச்சுட்டு வந்தேன். செடியில ரோஸ் இருந்துச்சா, அதான் நானே போய் பறிச்சுட்டு வந்தேன். ஆஹா, நல்லா இருக்குமோ? மேடம் அவ்வளவு தூரமாவது நடந்து போனீங்களே. ரொம்ப பேசாதடா, என்னாலயும் நடக்க முடியும். நடப்பேன், கவலைப்படாத. நடந்து உன்னை ஓடி வந்து அடிக்கிறனால என் மட்டும் பாரு ஒரு நாள். ஆஹா, பாக்கலாம் பாக்கலாம். ஏய், நீ வேணா பாத்துட்டே இருடா. ரொம்ப பேசுறடா நானி. இதுக்காக நீ சீக்கிரம் நடந்து வந்து உன்னை ஓடி வந்து அடிக்கிறனால என் பாரு. இல்ல மேம், நடங்க. அதுக்கப்புறம் அஜய் ஓடி பிடிச்சி அடிக்கிறதுலாம் இருக்கட்டும். சார், நீயும் அவன் கூட சேர்ந்துட்டு இப்பெல்லாம் பேசுறடா. வர வர நீயும் ஓவரா பண்ற சார். நாங்க ரெண்டு பேரும் அப்படிதான் மேடம் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆஹா, ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவேன் பாத்துக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாத மாதிரி பண்ணிடுவேன். ஆஹா, முடிஞ்ச பண்ணு. அடி வாங்குவ அஜய். வர வர ரொம்ப பேசுறடா. என்ன சொல்லிட்டு நீதான் ரொம்ப பேசுற. அதுவும் சாம் கூட சேர்ந்துட்டு ரொம்ப பேசுற. அதெல்லாம் அப்படிதாம்மா, அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது, சரியா? சரி, அம்மா ஆன்ட்டியோட வரலையா?
அவங்கெல்லாம் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்புறம் ஏன் நீ மட்டும் காலையில அவ்வளவு சீக்கிரம் வந்த? ஏன் ஷாலுவை பக்கதான்? அவ்வளவு சீக்கிரமா? ஏன் சேம் நான் வரக்கூடாதா? என்ன அஜய், நீ வராம இருக்கலாமா? அதெல்லாம் வரலாம் அஜய். அதை அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏண்டா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்தியே ஏன்னு கேட்டா நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவடா. உன்கிட்ட கேட்டல்ல என்ன சொல்லணும்டா? ஆஹா சொல்லிக்கோங்க மேடம். போடாடே போ. உன்கிட்ட பேச முடியுமா? உன்கிட்ட முதல்ல மனுஷன் பேசுவானா? ஏன் ஷாலு மனுஷன் இல்ல மிருகம். ஏய் என்ன ஓவரா பண்ற? இப்ப நீங்க தானே மேடம் சொன்னீங்க, அப்ப நீங்க தானே என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் நான் கரெக்டா சொன்னேனா இல்லையா? அதுதானே அஜய் கரெக்டா தானே சொன்னா. ரெண்டு பேரும் முதல்ல கிளம்புங்க. சார் நீ ஆபீஸ் போ, அஜய் நீ மரியாதை பொட்டிக்கு போ. ரெண்டு பேரும் முதல்ல கிளம்பிருங்க. என்ன இருந்துட்டு ரெண்டு பேரும் வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? இனிமேலாம் கலாய்க்க விட மாட்டேன்ப்பா, கிளம்புங்க. விட்டா ரெண்டு பேரும் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு கொண்டு போய் சாம் வெளியில உட்கார வச்சிரு சாம். அப்படி நீங்களும் கொஞ்ச நேரம் உட்காருங்க. இப்பதான் வேலைக்கு போக சொன்னேன். வெளியில உட்காரும் போது யாராவது என் கூட பேசுறதுக்கு இருக்கணும்ல, அதுக்குதான் ரெண்டு பேரும் என் கூட உட்கார்ந்துட்டுருங்க. ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. நீ எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? உனக்காக செஞ்சாலும் குத்தம் செய்யலனாலும் குத்தம்னு வேணி. அத ஒழுங்கா என் மனசுக்கு ஏத்த மாதிரி செஞ்சா நான் ஏன் சொல்ல போறேன்? என்ன சார்? ஆஹா ஆனோஜியும் ஓட்டுற மாதிரி இல்ல, நீதான் எங்க ரெண்டு பத்தி ஓட்டுற. அதுவும் மனசுக்கு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் சாம்? சரி சரி என்ன கூட்டிட்டு போ, வெளியில கொஞ்ச நேரம் உட்காரலாம். அஜய் இந்த ஸ்டாக் எல்லாம் வந்துச்சு. நேத்து கூட சில ஸ்டாக் ஏதோ வந்துச்சுன்னு சொன்னியா அஜய்? அத போய் பார்த்துட்டு வந்தியா? அதெல்லாம் நைட்டே பார்த்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வச்சிட்டேன். நைட் அப்ப நீ வீட்டுக்கு போலையா? இல்ல போல, காலையில 4 மணிக்கு தான் போனேன். ஏண்டா அத இன்னைக்கு செஞ்சிருக்கலாம்ல? இன்னைக்கு நான் என் ஷாலுவை பக்கம் வரணும்ல, அந்த வேலை இருந்தா என் ஷாலு கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அதுக்காக நைட் ஃபுல்லா வேலை செய்யணுமா அஜய்? ஹெல்ப்புக்கு என்னையாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? உன்னை பாத்துக்கவே ஒரு ஆள் வேணும், உன்னை ஹெல்ப்புக்கு அவன் கூட்டிட்டு போக போறானா? சாம் என்ன கூட்டிட்டு போய் வச்சு நான் கொஞ்சம் அரேஞ்சாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன்ல. அட்லீஸ்ட் உன்னையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல சாம். ஆமா அஜய், எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அஜய். ஏன்டா நீ மட்டும் போய் தனியா செஞ்ச? அது ஒண்ணும் இல்ல சார், எடுத்து வைக்கிறதானே, அது நானே பாத்துப்பேன் சார். இதுக்காக உங்க ரெண்டு பேத்தையும் வேற கூப்பிட்டு இருப்பேன் நான். ஏன் சாம்? அவதான் லூசு மாதிரி பேசுறானா, நீயும் பாத்தியா? இருந்தாலும் தனியா செஞ்சிருப்பல. காலையில 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிருக்க, இப்ப இவ்வளவு சீக்கிரம் இங்கேயும் எழுந்திரிச்சு வந்துட்ட. நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்டா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா. கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துட்டு அப்படியே ஷாலு கூட பேசலாம். அவ தூங்கிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கிக்கிறேன். என்னமோ பண்ண அஜய், நீ அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு, அப்புறம் நாங்க சொல்றதெல்லாம் கேப்பீங்களா? அதுலயும் அவளுக்கு ஒண்ணுனா நீ சும்மா இருப்பியா? என்ன பண்றது சார், நானும் அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோமே. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஒண்ணா நான் துடிக்க ஆரம்பிச்சிருவேன், எனக்கு ஒண்ணுனா அவ துடிக்க ஆரம்பிச்சிருவா. இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேத்துக்கும் ஒவ்வொன்றுனா அவ்வளவுதான் சார். என்னமோ தெரியல, எனக்கு என்னன்னா கூட எனக்கு வலிக்காது, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு அவ்வளவு வலிக்கும். அதான் நீ கோவில்லயே பார்த்தனே ரெண்டு பேரும் அழுந்தத, ரெண்டு பேரும் பிரிய முடியாம அவ்வளவு அழு அழுந்தீங்களே, அப்பவே புரிஞ்சிருச்சு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு அழகுன்ட்டு. அதெல்லாம் விட எங்க ரெண்டு பேத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல சாம், அது பெரிய விஷயம் தானே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஷாலுவை என் கூட பேச வைக்கிறீங்க. இப்படி ஒருத்தவங்க தான் ஷாலுக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரி கிடைச்சிட்டீங்க சாம். அவளுக்கு நீங்க கிடைச்சதுல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சாம். எங்கடா எங்க ரெண்டு பேத்தையும் திட்ட ஆரம்பிச்சிருவீங்களோ, பிரிச்சிருவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா எங்க ரெண்டு பேத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல சாம், அதுவே போதும் சாம். ஆமா சாம், இதுக்காகவே உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் சாம். என்னையும் அவனையும் புரிஞ்சுக்கிட்டல சாம். இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் புரியாம இருக்குமா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு அழகு, இத போய் நான் பிரிக்க பாப்பேனா? அதுக்குதான் சாம் தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் ஒண்ணு வேணாம், ரெண்டு பேரும் அதெல்லாம் சொல்ல வேணாம், வாங்க போலாம். சரி சாம். என்ன நீ சொன்னாலும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம்ல சாம். நீ எவ்வளவுதான் தேங்க்ஸ் வேணான்னு சொன்னாலும் இதுக்காகலாம் நாங்க செய்யணும்ல. எங்கடா என்னையும் ஷாலுவையும் தப்பா நினைச்சுக்குவாங்களோ, தப்பா பேசுவாங்களோன்னு நினைப்போம். எனக்கு வரப்போற பொண்ணாகட்டும், ஷாலுக்கு வரப்போற பையனாகட்டும், ரெண்டு பேரும் தப்பா நினைச்சிருவாங்களோன்னுலாம் யோசிச்சோம். ஆனா எங்களை புரிஞ்சுட்டு, என்ன புரிஞ்சுட்டு நிலா, ஷாலுவை புரிஞ்சுட்டு நீங்க கிடைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா சாம்? உங்களுக்கு வெளியில இருந்து சந்தேகப்பட்டா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா ஷாலுக்கு புருஷன் நீங்க தப்பா நினைச்சா எப்படி சாம்? நான் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம நான் எங்க கூப்பிட்டாலும் ஷாலுவை அனுப்பிச்சு வைக்கிறீங்க. எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க, இது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க சாம். அதெல்லாம் தான் என்னமோ உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு சாம் எனக்கு. அதுக்காக தான் சாம் உங்களுக்கு தேங்க்ஸ். எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. வேற யாராவது இந்த இடத்துல வந்திருந்தா எங்களை புரிஞ்சிருப்பாங்கன்னா எங்களால நம்ப முடியல சாம். ஆனா நீங்க வந்தனாலயோ என்னமோ எங்களை அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்காகனே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டீங்களா? பாராட்டினது புகழ்னதெல்லாம் போதும். இதே மாதிரி எப்போதும் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா மட்டுமே எனக்கு போதும். அதுவே எனக்கு கொடுக்கற ஒரு மரியாதை தானே. இருந்தாலும் உனக்கு நல்ல மனசுதான் சாம். ஏமா இருக்காது நினைச்சியா? சாச்சா ஏன் சாமிக்கு இல்லாம இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். சொன்னேன் சாம். சரி வாங்க போலாம். அம்மா வாங்கம்மா, நீங்க தான் அந்த பக்கம். கதிர் வாங்க கதிர். இல்ல அவங்க உங்களை பாக்கணும் போல இருக்குன்னு சொன்னாங்களா, அதுதான் உங்களுக்கு வீடு தெரியாதுல கூட்டிட்டு வந்தேன். அம்மா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. என்னம்மா சாப்பிட்டியா? இல்லம்மா, இதுக்கு மேலதாம்மா சாப்பிடணும். ஆர்டர் போடணுமா? ஏம்மா வீட்ல யாரும் இல்லையா? இல்லம்மா, அதான் சொன்னேன். அன்னைக்கு எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. தங்கச்சி அப்படியே இருந்தாங்க, போயிட்டாமா. வரதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் ஆகும்னு சொன்னாங்கம்மா. வழியில பரவாயில்லையாம்மா? பரவாயில்லம்மா, கட் அவுத்து விட்டாங்க. பின்னாடி மட்டும் பேண்டேஜ் ஒட்டிருக்காங்கம்மா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா நீ உட்காரு, நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஐயோம்மா, அதெல்லாம் வேணாம், ஆர்டர் போட்டுருவேன்மா, வந்துரும். என்னால நின்று சமைக்க முடியலம்மா, அதனால தான். இப்ப
இப்போ ஆர்டர் போட்டு சாப்பிடுறியா? நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் வந்துடுறேன். நீயும் என் பொண்ணு மாதிரி தான், உட்காரு கொஞ்ச நேரம் வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன் சித்தப்பாவும் தங்கச்சி வரலையா வீட்டுக்கு? இல்லம்மா வரலம்மா. சித்தி கிட்ட கால் பண்ணி கேட்கும் போது அவங்க இங்க வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. சரிம்மா, நீ கொஞ்ச நேரம் உட்காரு வர. ஐயோம்மா அதெல்லாம் வேணாம், நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ என் பொண்ணு மாதிரிதாம்மா, உட்காருமா, நான் வந்துடுறேன். ஐயோம்மா அட உட்காருமா வரேன். அதை நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேக்குது. சரிங்க. ஆ என்னாச்சு? இல்ல தலையில ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது. இங்க இருங்க. பாவை நீயும் கில்லாடி உன் பார்வையில் விழுந்தேன் தள்ளாடி பார்வையில் விழுந்தேன் தள்ளாடி பாவை நீயும் கில்லாடி இதை என்னும் வண்ண திரையில் உந்தன் முகம் போடுதடி எத்தனை முறை பார்த்தாலும் பார்க்க கதடி பூவை பறித்து தலையில் வைத்தாய் என்னை எடுத்து எங்கே வைத்தாய் பூவை பறித்து தலையில் வைத்தாய் என்னை எடுத்து எங்கே வைத்தாய் திட்டம் போட்டு திருடி விட்ட தேவதை நீதான்